அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் உள்ள கோணாவத்தை ஆற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு முரணான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை கோணாவத்தை ஆற்றினை அகலப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் 7 பேருக்கு எதிராக அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அக்கரைப்பற்று போலீசார் உறுதிப்படுத்தினர். இதன் உண்மைத்தன்மை என்ன? நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் உள்ள வயற் காணிகளில் நிரம்பும் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக கோணாவத்தை ஆறு பயன்படுகிறது. கிழக்கு மாகாண மற்றும் மத்திய அரசாங்கத்தின் நீர்ப்பாசன திணைக்களங்கள் கூட்டாக இணைந்து இந்த ஆற்றை அகலப்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆற்றை அண்டிய பிரதேசத்தில் உள்ள காணிகள் தோண்டப்பட்டு வருகின்றன. இதனடிப்படையில் 7 காணி உரிமையாளர்களுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இந்த முறைப்பாட்டை நீர்ப்பாசன திணைக்களத்தின் அக்கரைப்பற்று பிரிவு பொறியியல் உதவியாளரை பதிவு செய்துள்ளார். எங்களோட ரிசர்வேஷன் 198 அடி எங்களுக்கு வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் அவங்கக்கிட்ட ஆவணங்கள் இருக்கிறாகவும் அவங்களுக்கு இருக்கிற இருப்பிடங்களுக்கு ஆகவே இவைகளை நீங்கள் தோண்ட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் சொன்னதற்கு என்னங்க அவங்களுக்கு நாங்கள் போலீஸில் போய் அவங்களை என்ன பண்ணியிருக்கிறோம். கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் MS உதுமான் லெப்பையின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆற்று பகுதி வெறுமனே மண்ணிட்டு நிரப்பப்பட்டுள்ள நிலையில் தமது காணிகள் தோண்டப்படுவது எந்த வகையில் நியாயம் என மக்கள் வினவுகின்றனர். தினமரம் அம்படியும் தோண்டி போனா நான் என்னத்தால உழைக்கிறேன், இந்த பிள்ளைகளை நான் என்னத்தால உழைக்கிறேன். எங்க குட்டிகள் நாங்க 8 பிள்ளையும் நான் தாய்தாப்போம் 10 பேராக நாங்க வாழ்ற மாதிரி இல்லை என்று சொன்னா ஒருவருக்கு ஒரு நீதி இன்னொருவருக்கு இன்னொரு நீதியாக நடந்து கொள்ள இருக்கிறது. இதேவேளை இன்றும் ஆற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எவ்வாறாயினும் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தார். அதே பிரதேச சபை செய்கின்றவர்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றியிலே நாங்கள் அதை பேசி நாங்கள் அவர்களோடு முரண்படுவதை விட மத்திய நீர்ப்பாசனத்திற்கு சொந்தமான விடயம். எனவே நீர்ப்பாசனத்திற்கும் குறிப்பிட்ட எல்லாருடன் பேச்சுவார்த்தை காணி சொந்தக்காரர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து தொடர்பில் இன்று கோணாவத்தை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட அட்டாளைச்சேனை பிரதேச சபை தவிசாளரிடம் நாம் வினவினோம். ஒரு பிரதேச சபைக்கு உட்பட்டு நடக்கின்ற எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸுக்கும் பொறுப்பான ஒரு உறுப்பினர் ஒரு அதிகாரியாக பிரதேச தவிசாளர் அந்த 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சட்டத்தின் படி குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த விடயம் தெரியாத ஒரு அமைச்சராகத்தான் அவர் இருக்கிறார். தான் ஆக்கிரமித்தவற்றை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் வந்து உபதேசிக்க வேண்டும். இந்த இடங்களை நீங்கள் கொடுங்கள் என்று அட்டாளைச்சேனை பிரதேச சபை தவிசாளரின் இந்த கருத்து தொடர்பில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் MS உதுமான் லெப்பையிடம் வினவவும் நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். பிரதேச சபை தவிசாளரை அவருடைய மட்டத்திலே நான் பேசுவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் பிரதேச சபையுடன் கேட்கவில்லை என்பதற்காக மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான இந்த கோணாவத்தை ஆறுடைய நடவடிக்கைகளை தவிசாளர் தொடர்ச்சியாக வந்து தடை செய்வது, மக்களை தூண்டி இந்த பெரும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை தடை செய்வது வேதனைக்குரிய விடயமாகும். மக்கள் இதை சுத்தமாக வைத்து இந்த 2 கரைகளிலும் வெளிச்சம் கொடுத்து அழகுபடுத்துவதற்கு மக்கள் விரும்பி அவர் காணிகளை தருகிறார்கள், அழகுபடுத்துகிறது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட முறையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த சில அரசியல்வாதிகளும் அட்டாளைச்சேனை பிரதேச தவிசாளரும் அந்த மக்களை தூண்டியிருக்கிறார்கள். எது எவ்வாறானாலும் ஆற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கையில் நியாயமான பொறிமுறை ஒன்று அவசியமானது என்பதே மக்களின் நிலைப்பாடு. புத்தளம் கட்பேட்டை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதி கஜுவத்தை கிராமம். இங்கு வாழ்கின்ற மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். கஜுவத்தை கிராமத்தில் வாழ்கின்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தமது ஜீவனோபாய தொழிலாக விவசாயம் மற்றும் கூலி தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு வாழ்ந்து வருகின்ற இந்த பகுதி மக்கள் கிடுகுகளினால் வேயப்பட்ட குடியிருப்புகளிலேயே என்றும் வாழ்ந்து வருகின்றமை மனதுக்கு வருத்தம் அளிக்கின்றது. இவர்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த காணிகளுக்கு இதுவரை உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். காணி உறுதிப்பத்திரங்கள் தமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதனை கொண்டு வங்கி கடன்களை பெற்று தமது வாழ்க்கையை செழிப்பூட்ட முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கிராமத்துக்கு செல்வதற்கான பாதைகளும் சீராக புனரமைக்கப்படவில்லை என்பதும் அந்த பகுதி வாழ் மக்களின் பிரச்சனையாக உள்ளது. அதேவேளை
கஜுவத்தை மக்களுக்கு சீரான குழாய் நீர் வசதிகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை என்பதும் அவர்களது குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. எனவே இந்த பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது அதிகாரிகளின் கடமையாக காணப்படுகின்றது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 2005 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். பல அமைச்சுக்கள் கல்விக்காக செலவு செய்கின்றன. அவ்வாறான தகவல்களையும் நான் கோரியுள்ளேன். எனவே இதனை கணிப்பீடு செய்வதற்காக 2 மாத கால அவகாசத்தை கோருகின்றேன். 2014 ஆண்டு வரவு செலவு திட்ட உரை காணப்படுகின்றது. இந்த தகவல்கள் இன்றி 2014 ஆண்டு வரவு செலவு திட்டம் எவ்வாறு முழுமை பெறும்? இது கேலிக்குரிய விடயமாகும். சபாநாயகர் அவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றமை தொடர்பில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்கும் வாத பிரதிவாதங்களை செவிமடுப்பதற்கும் முன் அனுமதியின்றி எந்த ஒரு நபரும் பாராளுமன்றத்திற்கு சமூகமளிக்க முடியும் என நேற்று கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டமை குறித்து சபைக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாராளுமன்ற வளாகத்திற்குள் உள்ளேயே மேற்கொள்ளப்படும். திருகோணமலை மாவட்டத்தில் மோதூர் பிரதேசத்துக்குட்பட்ட கரையோர பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட வேண்டும் என்பதோடு மீனவ கிராமங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக அந்த கிண்ணியா பிரதேசம், அதே போன்று மூதூர் போன்ற கடல் பிரதேசங்கள் ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமாக தக்வா நகர், ஹபீப் நகர், அதே போன்று வட்டம் என்ற மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அந்த மீனவ கிராமங்களில் சுமார் ஒரு 300-400 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் 2-3 நாட்களாக பாடசாலையில் தங்கியிருந்தார்கள். அவர்களுடைய அந்த கரையோரத்தில் இருக்கின்ற அந்த வீடுகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் பாடசாலையில் தங்கியிருந்தார்கள். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாகத்தான் அந்த தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். அதற்கு எங்களுடைய பாதிக்கப்படுவது மீனவர் குடும்பம் என்ற படியினால் அதற்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த மீனவர்களை போய் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஓலை குடிசைகளில் தான் வாழ்ந்து வருகின்றார்கள். அது நேரடியாக நாங்கள் போய் பார்க்கலாம். இதுவரை காலமும் மீனவர் வீடமைப்பு திட்டம் ஒன்று அந்த பிரதேசங்களில், குறிப்பாக கிண்ணியா, மூதூர், புல்மோட்டை பிரதேசங்களில் ஏற்படுத்தப்படவில்லை. கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக தேரர்கள் முன்வைத்த யோசனைகளை ஐக்கிய தேசிய கட்சி நடைமுறைப்படுத்தவில்லை என அந்த கட்சியின் முன்னாள் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தலைமைத்துவ சபையின் உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல அண்மையில் தெரிவித்த கருத்து குறித்து தென்மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன பதிலளித்தார். இந்த தலைமைத்துவ சபையை கடந்த 1.5 அல்லது 2 வருடங்களாக யார் கேட்டது? உங்களது சிரசபை பார்த்தால் கடந்த 2 வருடங்களில் தொடர்ந்து எதனை கூறினர்? கிராம்பை தேரர், போபிட்டே தம்மிச தேரர், மீட்டியாகோட தேரர் ஆகியோர் சிரச ஊடகத்தில் என்ன கூறினர்? தமக்கு தலைமைத்துவ சபையை வழங்குமாறு கூறினர். தற்போது அது வழங்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மண் கிரியல்ல அவர்கள் நம்ம பிரீஸ்ட் 8 பாயிண்ட் ஃபார்முலான்னு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபார்முலா இப்ப ஐக்கிய தேசிய கட்சியில நடக்கிறதுனால எல்லா ஆட்களுக்கும் சொல்றாங்க அதோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. அந்த கொடுத்த 8 பாயிண்ட் ஃபார்முலா இதுவரைக்கும் நடக்க இல்லை. அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தது ரணில் விக்ரமசிங்க விலகி அந்த லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று அப்பாயிண்ட் பண்ண வேணும் என்று. ஆனா அது இப்போது கூட நடக்க இல்லை. அதுக்கு கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 3 ஆள்கள் அந்த லீடர்ஷிப் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணலாம். கருஜா சூரியக்கு 3 ஆள்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு 3 ஆள்கள். அப்போ அப்படித்தான் 9 ஆள்கள் இதில் போடலாம். ஆனா இதுல போட்டது யாரு? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த லீடர்ஷிப் கவுன்சிலுக்கு எல்லா ஆள்களும் போட்டாங்க.
நாடொன்றுக்கு உறுதியான அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதுடன் பலமான எதிர்க்கட்சி ஒன்றும் அவசியமாகும் என்பதனை நாம் தொடர்ந்தும் எடுத்துக் கூறியுள்ளோம். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். நகர மண்டபத்திலிருந்து கசினோ சூதாட்ட நிலையத்தை சுற்றி வளைத்து 23 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடன் அமலுக்கும் வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். போலீஸ் சேவையை வேடிக்கைக்கு உள்ளாக்குகிறார்கள். இந்த நடவடிக்கையின் பின்னால் இருக்கின்ற நபர் யார் என்பது குறித்து நாம் அனைவரும் அறிவோம். தமது தேவைக்கேற்ப அரசாங்கத்தினால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள், சிறப்புரிமைகள், பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளின் ஊடாக அதிகாரத்தை குறைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கத்திடம் பணம் கிடையாது. அந்த நபர் யார் என்பது குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும். அவருக்கு எதிராக குற்ற விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பிற்கான மத்திய நிலையத்தை கலைப்பதற்கு மாத்திரமே முடிந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் தந்தை என அழைக்கப்படும் நெல்சன் மண்டேலாவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்றுள்ளனர். முன்னாள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியின் உடல் பிரிட்டோரியாவில் உள்ள யூனியன் கட்டடத்துக்கு எடுத்து செல்லும் வழியில் பலர் பாடல் பாடி நடனமாடி தங்கள் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். பிரிட்டோரியாவின் வீதியின் இருமரங்கிலும் வரிசையாக அணிவகுத்த மக்கள் தங்கள் நாயகனுக்கு இறுதி மரியாதையை தெரிவித்தனர். அதிகாலை 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்ததாகவும் நேற்று அஞ்சலி செலுத்துவதற்காக நீண்ட வரிசை காணப்பட்டதனால் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு கிட்டாததினால் முன்னதாகவே இன்று வந்திருப்பதாக மண்டேலாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் தெரிவித்தார். மண்டேலாவின் இறுதி அஞ்சலி நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இறுதி அஞ்சலிக்காக வரிசையில் காத்திருந்த மக்களில் பலர் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின தலைவரான முன்னாள் ஜனாதிபதிக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரது உருவத்தையும் அவருடைய சிறை எண்ணெயையும் தங்கள் உடல்களிலும் முகங்களிலும் பச்சை குத்திக் கொண்டனர். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆண்டின் சிறந்த சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு குமார் சங்கக்கார தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று அறிவித்தது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த விருது வழங்கல் விழாவில் குமார் சங்கக்காரவுக்கு ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருது பரிசளிக்கப்பட உள்ளது. சங்கக்காரவை தவிர சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விருதுக்கு பாத்திரமாக உள்ள மற்றொரு இலங்கை வீரராக மயில ஜெயவர்தன திகழ்கிறார். அவர் தாற்பயமிக்க கிரிக்கெட் வீரர் விருதுக்கு தெரிவாகியுள்ளார். ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ஆகிய 2 விருதுகளும் ஆஸ்திரேலிய அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் வசமாக உள்ளன. ஆண்டின் வளர்முக கிரிக்கெட் வீரராக இந்தியாவின் செஸ்வெட்டர் புஜாராவும், சர்வதேச 20-20 கிரிக்கெட்டில் ஆற்றல் மிகு வீரராக பாகிஸ்தானின் உமர் குல்லும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விருது வழங்கல் விழா நாளை உலகம் பூராகவும் தொலைக்காட்சி ஊடாக ஒளிபரப்பப்படும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலிய முன்னாள் விக்கெட் காப்பாளரான ஆடம் கில்கிறிஸ்டுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் பெர்த்தில் இன்று ஆரம்பமான 3வது போட்டியின் முதல் நாளில் அவருக்கு இந்த விருது பரிசளிக்கப்பட்டது. இதன் மூலம் ஹால் ஆஃப் ஃபேம் விருதை வென்ற 79வது வீரராக ஆடம் கில்கிறிஸ்ட் வரலாற்றில் பதிவானார். பாகிஸ்தானுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சுழல் பந்து வீச்சாளரான ரங்கன ஹேரத் விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று அறிவித்தது. இதனால் ரங்கன ஹேரத்துக்கு பதிலாக அஜந்த மெண்டிஸ் ஒருநாள் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கிரிக்கெட் நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ரங்கன ஹேரத் இணைந்து கொள்வார் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வதும் இறுதியுமான சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துபாயில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.